So next பாருங்க students, advantages of using standard solution. இப்போ standard solution வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா எரர் மினிமைஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன்ஸ் வந்து தயாரிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்யூட்டுடைய குவான்டிட்டியை வந்து நம்ம வந்து இப்போ அதை எடுத்து வந்து சால்வெண்ட்டில் நம்ம டிசால்வ் பண்ணும் போது அது உங்களுக்கு கீழே செதறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சொல்யூஷனை வந்து எடுத்து அப்படியே மேக்கப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சொல்யூஷனில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ நார்மாலிட்டி வேணுமோ அந்த நார்மாலிட்டியை நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கால்குலேஷன் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது எரர் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டாண்டர்டு சொல்யூஷன்லேருந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனை நம்ம மாற்றிக்கிட்டே போகலாம். ஸோ 0.1 வேணும், எனக்கு 0.01 வேணும், எனக்கு 0.001 வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த குவான்டிட்டியை எடுத்து நீங்கள் வந்து சால்வெண்ட்டை டிசால்வ் பண்ணிக்கிட்டே போனேன். ஐ மீன் சால்வெண்ட் ப்ளஸ் நம்ம சொல்யூட் உள்ளே போட்டிருக்கீங்க, சொல்யூஷனாக இருக்குது. உங்களுக்கு அதை வந்து நீங்கள் குவான்டிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் நம்ம என்ன பண்ண முடியாது, இப்போ சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம அப்படியே சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் கூட மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து அந்த காம்பவுண்ட்ஸை வந்து உங்களால் எந்த ஒரு மைக்ரோபயல் க்ரோத் அங்கே வந்து க்ரோத் ஆகாமல் அந்த கெமிக்கல்ஸ் வந்து கில் பண்ணிவிடும். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் வேறு எந்த ஒரு இன்டீரியர் காம்பவுண்டு உள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதான் பாருங்கள், த லெஸ் லைக்லி டு சப்போர்ட்டட் மைக்ரோபயல் க்ரோத் தென் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் பை யூஸிங் எக்ஸ்பெரிமெண்டல். அப்போ ஏதாச்சும் பயாலஜிக்கல் காம்பவுண்டு உள்ளே வந்து ஏதாச்சும் ஜெர்ம்ஸ் எல்லாம் உள்ளே வரதுக்கான அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய அட்வான்டேஜஸ். இந்த அட்வான்டேஜஸை வச்சுக்கிட்டு ஸோ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனில் நம்ம சொல்யூஷனானது மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷனை நான் இப்போ போடுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவு மச் வால்யூம் யூ நீடு டு ப்ரிப்பேர் 0.1 n in 1 liter from 0.5 n. அப்போ நான் ஆல்ரெடி முன்னாடி காட்டியிருக்கிறேன், உங்களுக்கு 0.5 n சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதிலிருந்து நான் என்ன பண்ணணுன்னா 0.1 n நான் ப்ரிப்பேர் பண்ணணும். எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 1 லிட்டர் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் வால்யூமெட்ரிக் ஃபார்முலா இருக்குது. V1 N1 ஈக்குவல் டு V2 N2. இப்போ நான் வந்து 0.5லேருந்து 0.1 எனக்கு வேணும். இதில் V அப்படின்னா என்னென்னா வால்யூம், N அப்படின்னா என்னென்னா நார்மாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், V1 N1 ஈக்குவல் டு V2 N2. அப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற V1 N1 எனக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் தேவையானதை எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஆல்ரெடி எதிலேருந்து நம்ம எடுக்கிறோம், எதிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதை V2 N2ன்னு நான் வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அப்போ V1 எவ்வளோ எனக்கு தேவை, 1 லிட்டர் தேவைப்படுது. எவ்வளோ நார்மாலிட்டி தேவை, 0.1 தேவைப்படுது. ஈக்குவல் டு V2 எனக்கு எவ்வளோ வால்யூம்னு தெரியாது. ஸோ அதை தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். V2 இன்ட்டு எவ்வளோ நார்மாலிட்டி 0.5 n. அப்போ 1 இன்ட்டு 0.1 0.1ன்னு வந்துடுமா, ஈக்குவல் டு V2 இன்ட்டு 0.5ன்னு வந்துடுதா. அப்போ இது மல்டிபிள் இருக்குதா, இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா என்ன ஆகிடும், டிவைடட் ஆகிடுமா. அப்போ V2 ஈக்குவல் டு 0.1 டிவைட் பை 0.5ன்னு ஆகிடுதா. அப்போ 0.2 லிட்டரா, 0.2 லிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், இது எம்எல்ல இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு லிட்டரில் மாற்றினீங்க அப்படின்னா 200 ml சொல்லலாமா. ஸோ யூ நீட் டு டேக் அ 200 ml ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட் சொல்யூஷன் அண்ட் டைல்யூட் டு 1 லிட்டர் பை ஆடிங். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 0.5 nலேருந்து 200 ml எடுத்துக்கணும். அதாவது அந்த ஸ்டாக் சொல்யூஷன்லேருந்து 200 ml எடுத்துக்கணும். அந்த ஸ்டாக் சொல்யூஷன் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அப்போ இதுதான் ஸ்டாக் சொல்யூஷன். இந்த ஸ்டாக் சொல்யூஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 200 ml எடுத்துக்குவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 200 ml எடுத்து அது கூட 800 ml வாட்டரை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.1 n ஆக்சாலிக் ஆசிட் உங்களுக்கு ரெடி. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாண்டர்டு சொல்யூஷன்லேருந்து நம்ம ஸ்டாண்டர்டு டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனை வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி பாருங்கள், நமக்கு அதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம்.
எரரை வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து எடுத்து போட்டு செய்யும்போது உங்களுக்கு எரர் வர்றதுக்கு மேனுவல் எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பாருங்கள், மைக்ரோபயாலஜிக்கல் க்ரோத்தை வந்து உங்களுக்கு வந்து க்ரோத் பண்ண விடாது. இதுதான் அதனுடைய அட்வான்டேஜஸ். ஸோ இதை வச்சுக்கிட்டு ஒரு சம் இருக்குது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாட் வால்யூம் ஆஃப் 4m HCl and 2m HCl should be mixed to get 500 ml of 2.5m HCl. ஸோ என்ன சொல்கிறான்னா, இப்போ உங்ககிட்ட 2 கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் கொடுத்துட்டான். 4m m வந்து கேப்ஸில் இருக்கு இல்லையா, அப்போ அது மோலாரிட்டி RITY பாருங்கள். அப்போ 2 வால்யூம் கொடுத்துட்டான். இந்த 2 வால்யூமில் நான் என்ன பண்ணணும், 500 ml 2.5m கான்சன்ட்ரேஷன் தயாரிக்கணும். அப்போ என்ன கொஷின் கேட்டுக்கிறான்னா, இப்போ 4mலேருந்து எவ்வளோ எடுத்துக்குவேன், 2mலேருந்து எவ்வளோ எடுத்துக்குவேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ தயாரிக்கணும், 500 ml தயாரிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட்டஸ் அப்போ நான் எவ்வளோ வால்யூம் எனக்கு நார்மாலிட்டி வேணும், எனக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டு 2.5. அப்போ 4 + 2 நான் ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், லெட்டஸ்ட் வால்யூம் ஆஃப் 4m இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர்ட். இதை எதை வேணாலும் வச்சுக்கலாம். ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர்ட் 500 ml ஆஃப் 2.5 HCl. அப்போ இது நான் எவ்வளோனா எனக்கு தெரியாது, நான் அதை XMLனு வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ நான் 2 மோலார்லேருந்து எவ்வளோ எடுத்துக்குவேன் அப்படின்னா x - 500ன்னு போட்டுக்கலாமா. அப்போ ரெக்வயர்ட் டு வால்யூம் ஆஃப் 2m HCl எனக்கு தேவையானது 500 ml. 500 mlலேருந்து 4m எவ்வளோ எடுத்துக்கோன்னா x எடுத்துக்குவேன். அப்போ 2m எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா 500 - x. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வந்து இப்போ இந்த 2 வால்யூம் ஆட் பண்ணுறோம். இது என்னென்னா 4m, இது என்னென்னா 2m. இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2.5m. ஓகேங்களா? ஸோ அப்போ இதனுடைய நார்மாலிட்டி 4m. அப்போ எவ்வளோ எடுத்துக்கிறோம், அதனுடைய நார்மாலிட்டி 4m. அப்போ 4xன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதனுடைய வால்யூம் பாருங்கள், இதனுடைய நார்மாலிட்டி என்ன 2. அப்போ 2. அப்போ இது எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது நம்ம எக்ஸ்ன்னு சொன்னதுனால 4 × xன்னு ஆகிடுச்சு. இது 500 - x. அப்போ 500 - x ஈக்குவல் டு 2.5 × 10 பவர். பாருங்கள், இதனுடைய வால்யூம் என்ன நமக்கு 2.5 × 10 × 500. அதனுடைய வால்யூம் எவ்வளோ தேவைப்படுது, 500 தேவைப்படுதா. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1250 ஆகிடுச்சா. அப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள், 1000 - 2xன்னு ஆகிடுதா. அப்போ இந்த 2x 4xையும் மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 2xன்னு ஆகிடுதா. இப்போ 2x ஈக்குவல் டு 1250 - 100. இதை இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், -1000 ஆகிடுது. அப்போ 250 கிடைக்குமா. அப்போ எனக்கு x தான் வேணும். சரியா? x என்ன, யாருடைய ரெக்குயர்மெண்ட்டு, 2.5m. எதனுடைய ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா 4m. அப்போ 4m எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா, இதை டிவைட் பண்ணிங்கன்னா 125 ml. ஓகேங்களா? அப்போ 500 mlலேருந்து 125 ml கிடைக்குது. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. த ரெக்குயர்மெண்ட் வால்யூம் ஆஃப் 2m HCl எவ்வளவு, 500 - x. அதை எக்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா. எக்ஸ் எவ்வளவு, 125. அப்போ 500 - 125 375 ml. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 4mலேருந்து 125 ml ஃபார் 4m. சரிங்களா? 2mலேருந்து எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 375 ml எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓவராலாக 500 ml. அப்போ இதனுடைய நார்மாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா 2.5m. ஓகேங்களா? நார்மாலிட்டியில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷனை நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோலாரிட்டி. ஓகேங்களா? ஸ்மால் m அப்படின்னா மோலாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், சாலிபிலிட்டி ஆஃப் சொல்யூட். இப்போ ஒரு சொல்யூட் ஆனது சால்வன் கூட டிசால்வ் பண்ணுறீங்க, நமக்கு என்ன கிடைக்குது, சொல்யூஷன் கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அப்படி சொல்யூட் கிடைக்கும் போது அது எப்படியெல்லாம் டிசால்வ் பண்ணுற, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டட். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் நான் சொல்யூஷனை ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 100
100 ml வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி 100 கிராம் சுகர் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டும் சேர்ந்து சுகர் சொல்யூஷன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 100 தான் நமக்கு கிடைக்கும். 100 கிராம் சுகர் சொல்யூஷன் கிடைக்குது. இதுக்கு மேலே ஃபர்தராக அந்த சுகர் சொல்யூஷனில் இன்னொரு 50 கிராம் நான் வாட்டர் சுகரானது ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகாது அப்படின்னா 100 உங்களுக்கு ஈக்குவல், அதாவது சால்வெண்ட்டும் சொல்யூட்டானது ஈக்குவல் அமௌண்ட்டாக மாறிடுச்சு. இனிமேல் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணாலும் என்ன ஆகாது, உங்களுக்கு சுகரானது டிசால்வ் ஆகாது. அப்போ என்ன ஆகிடுச்சு, இது சேச்சுரேட்டட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த சேச்சுரேட்டடு ஆகக்கூடிய இந்த சொல்யூஷனை நம்ம எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் உங்களுக்கு சாலிபிலிட்டி இதுக்கு மேலே என்ன ஆகாது, இது கரைய மாட்டேங்குது. ஸோ அப்போ என்ன காரணத்தினால இது கரைய மாட்டேங்குது, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டட்? ஸோ இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டட் தி சாலிபிலிட்டி. ஸோ நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். அப்போ சொல்யூட்டுடைய நேச்சர், சால்வெண்ட்டுடைய நேச்சர். ஸோ சொல்யூட் ஆனது ஆர்கானிக் சொல்யூட், இன்ஆர்கானிக் சொல்யூட். அப்போ பாருங்கள், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அயனிசபிள் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக் காம்பவுண்டானது தண்ணியில் கரைச்சிங்கன்னா அயானாக மாறும். சரிங்களா? அது செப்பரேட் ஆகும். அதை என்ன சொல்லலாம், போலார் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அயானிக் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்டை நான் போலார் நேச்சர், ஓகேங்களா, நான் அயானிக் நேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு போலார் காம்பவுண்டு இன்னொரு போலார் காம்பவுண்டில் தான் டிசால்வ் ஆகும். ஒரு நான் போலார் காம்பவுண்டு இன்னொரு நான் போலார் காம்பவுண்டில் தான் டிசால்வ் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், சோடியம் குளோரைடு, இது தண்ணியில் போட்டிங்கன்னா Na+Cl-. அப்போ அயனிசபிளாக மாறுது இல்லையா? அயனிசபிளாக மாறக்கூடிய இந்த காம்பவுண்டை நீங்கள் சொன்னால் அயானிக் சொல்யூஷன் சொல்லணும். அப்போ ரெடி டு டிசால்வ் இன் வாட்டர், வாட்டரில் தண்ணியில் உங்களுக்கு கரையும். சரிங்களா? ஆனால் பட் did not dissolve in non-polar compound like a benzene, டொலியின். ஆர்கானிக் சால்வெண்ட் அத்தனையுமே பென்சின், டொலின்னு, உங்களுக்கு பெட்ரோல், டீசல், ஈத்தர், ஆல்டிஹைடு, கீட்டோன், எஸ்டர், இது எல்லாமே நான் போலார் காம்பவுண்ட் தான். ஸோ அப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இன்னொரு ஆர்கானிக் காம்பவுண்டில் தான் டிசால்வ் ஆகும். ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆகும். ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்டு ஒரு இன்ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான் டிசால்வ் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் கேஸஸ். அதே மாதிரி பாருங்கள், கேஸஸ் உடைய நேச்சரும். இப்போ பாருங்கள், எங்கிட்ட அமோனியா இருக்குது. இட்ஸ் மோர் சால்யூபிள் தென் ஆக்சிஜன் இன் வாட்டர். இது ரெண்டுத்தையும் ஆக்சிஜனையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் அமோனியாவானது உங்களுக்கு நல்ல ஈஸியாக கரையும், ஆக்சிஜனானது கரையாது. என்ன காரணம் அப்படின்னா, இட் இஸ் அ போலாரிக் நேச்சர், திஸ் இஸ் அ நான் போலாரிக் நேச்சர். இதுலேயும் கரையும் டிசால்வ் ஆகும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக டிசால்வ் ஆகும் கம்பேர்ட் டு அமோனியா. ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சரை வச்சுக்கிட்டு ஒரு சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட். அப்போ என்ன அர்த்தம், சொல்யூட் ஆனது சாலிடு, அதை நான் டிசால்வ் பண்ணுறேன். எதில், லிக்விடில் டிசால்வ் பண்ணுறேன். சரி, அதில் என்ன நடக்குது அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜின்னு நமக்கு தெரியும், KE = ½ mv² அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிசிக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படின்னா, ஒரு மாலிகூல்ஸ் நீங்கள் லிக்விட்லேருந்து ஒரு சாலிட்லேருந்து லிக்விடில் போடுறீங்க, சொல்யூட்டானது டிசால்வ் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன ஆகணும், சாலிட்லேருந்து அது என்ன ஆகணும், லிக்விடில் எஸ்கேப் ஆகி வெளியே வரணும். இப்போ எஸ்கேப் ஆகி அந்த வெளியே வரது ஒரு எனர்ஜி இருக்குது இல்லையா, அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கைனடிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ எங்கிட்ட 2 பால் இருக்குது. இந்த 2 பாலை நான் பிரிக்க போகிறேன். சரிங்களா? இது 2 சாலிட் தான். இதை நான் பிரித்து 2 தனித்தனியாக கொண்டு வரேன். ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆகும், எஸ்கேப்பிங் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஃபிசிக்ஸில். இது வெளியே வரணும். சரிங்களா? அப்போ இந்த வெளியே வர்றதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, எவ்வளோ வெலாசிட்டி இருக்குது, அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா கைனடிக் எனர்ஜி. ஓகேங்களா? அது இங்கேருந்து வெளியே வர்றதுக்கு வி நீட் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து வெளியே வருது அப்படின்னா, இந்த ப்ளஸ்ஸுக்கும் இந்த ப்ளஸ்ஸுக்கும் இங்கே வெளியில் இருக்கிற மைனஸுக்கும் அட்ராக்ஷன் பவர் உங்களுக்கு கம்மியாக இருக்கணும். அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். அப்போ 2 மாலிகுலுக்கு இடையில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தால் கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு என்ன ஆகும், கம்மியாக இருக்கும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு வெளியே வந்துடும். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக சால்பிலிட்டியானது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், வென் தே சால்ட் ஆடட் டு சால்வெண்ட் பீயிங் டிசால்வ்டு. அப்போ சாலிட்லேருந்து என்ன ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு, டிசால்வ்டு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. சொல்யூட் தான். ஓகேங்களா? லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? த சொல்யூட் லீவ் ஃப்ரம் சாலிட்
அந்த ப்ராசஸுக்கு பேர் நம்ம டிஸ்சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடணும். சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு போச்சு இல்லையா, அந்த ப்ராசஸை நம்ம டிஸ்சொல்யூஷன் சொல்லிடணும். ஆஃப்டர் சம் டைம்ஸ் சம் ஆஃப் த டிசால்வ்டு solute ரிட்டர்ன் டு பேக் த சாலிட் ஸ்டேட். அப்போ இங்கே சாலிட்லேருந்து லிக்விடுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் டு பேக் வருது அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு பேர் ரீகிறிஸ்டலைசேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், சால்வெண்ட்டை விட சொல்யூட்டுடைய அமௌண்ட் ஆனது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இஃப் தேர் இஸ் எக்ஸஸ் ஆஃப் சாலிட் ப்ரெசன்ட், அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அமௌண்ட் ஆஃப் சாலிட் ஆனது அதிகமாக இருக்குது. த ரேட் ஆஃப் போத் திஸ் ப்ராசஸ் பிகம் ஈக்குவல் பர்டிகுலர் ஸ்டேஜ். அப்போ நமக்கு என்ன ஆகுது, சாலிட்லேருந்து லிக்விடுக்கு மாறுது. அப்போ ஃபார்வர்டு ரியாக்ஷன், லிக்விட்லேருந்து பேக்வேர்டு சாலிடுக்கு வருது, பேக்வேர்டு ரியாக்ஷன். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுது, ஃபார்வர்டு ரியாக்ஷன் நடக்குது, பேக்வேர்டு ரியாக்ஷன் நடக்குது. அப்போ ஈக்லிபிரியம் நடந்திருக்குன்னு அர்த்தம். At this stage the equilibrium is established. So between the solid molecules dissolved solid ரெண்டுத்துக்கு இடையில ஈக்லிபிரியம் பொசிஷன் நடக்குது அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஈக்லிபிரியம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு லீச்-சாட்லியர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நமக்கு கெமிக்கல் ஈக்லிபிரியமில் படிச்சிருப்பீங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் த சிஸ்டம் அட் ஈக்லிபிரியம் கண்டிஷன், ஒரு சிஸ்டமானது ஈக்லிபிரியத்தில் இருக்கும்போது when you disturb the system, ஒரு சிஸ்டத்தை நம்ம டிஸ்டர்பன் பண்ணும்போது அந்த சிஸ்டம் can nullify the disturbance to move opposite direction. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு நகர்ந்து போகும். நான் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. 2 பலூன் வச்சுருக்கிறேன். ஸோ 2 பலூன் ஒரு டியூப் வழியாக கட்டியிருக்கிறேன். இது உங்களுக்கு ரெண்டுமே சேம் வால்யூம். இது V1 வால்யூம், இதுவும் V1 வால்யூம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பலூனை நான் போட்டு ப்ரெஷர் பண்ணுறேன், அழுத்துறேன். சரிங்களா, அப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, இந்த சைடில் பலூனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன அர்த்தம், நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் இதை அழுத்தும் போது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஆகிருக்குது, அந்த ஏர் ஆனது மூவ் ஆகிருக்குது. அதை தான் லீச்-சாட்லியர் என்ன சொல்கிறேன்னா, when the system at equilibrium condition, when you disturb the system, that system can move opposite direction to nullify the disturbance. ஒரு சிஸ்டத்தை நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது அந்த சிஸ்டம் என்னது, அந்த டிஸ்டர்பன்ஸை நல்லிஃபை பண்ணுறதுக்கு எதிர் திசையில் போய் நகரும் அப்படின்றாரு. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ டெம்பரேச்சரை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். டிசொல்யூஷன் ப்ராசஸ். இப்போ டிசொல்யூஷன் ப்ராசஸ் இஸ் எண்டோதெர்மிக்காக இருக்குதுன்னு வச்சுங்களேன். டிசொல்யூஷன் ப்ராசஸ் இஸ் எண்டோதெர்மிக் அப்படின்னா, டிசொல்யூஷன் ப்ராசஸ்னால் சாலிட்லேருந்து நமக்கு என்ன அர்த்தம், லிக்விடில் போயிடுது. சரிங்களா, ஸோ அப்போ மறுபடியும் ரிட்டர்ன் டு பேக் பின்னாடி வர இந்த ப்ராசஸ் தான். when increasing the temperature the shifted the equilibrium towards left side. அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றார். ஸோ அப்போ சாலிடானது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சாலிடானது இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், லிக்விட் சைடு உங்களுக்கு மூவ் ஆகுது. when endothermic is a solid nature, so when you increasing the temperature the solubility is increases. சரிங்களா, ஸோ அதே மாதிரி எக்ஸோதெர்மிக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் டெம்பரேச்சர் கொடுக்குறீங்க அப்படின்னா சாலிபிலிட்டி ஆனது டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கிராஃப் நல்லா நோட் பண்ணிக்கங்க. எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் எடுத்துருக்குது, ஒய் ஆக்சிஸில் உங்களுக்கு பாருங்கள் சாலிபிலிட்டி எடுத்துருக்குது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், அமோனியம் நைட்ரேட்டு, கால்சியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு, சீசியம் சல்ஃபேட்டு, இது கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சால்பிலிட்டி நேச்சர். அமோனியம் நைட்ரேட்டு பாருங்கள், சால்பிலிட்டி 100 to 125 இன் பிட்வீனில் இருக்குங்களா. இப்போ என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே போகுது. டெம்பரேச்சர் ரைஸ் ஆக என்ன ஆகுது, சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ கட்டாயம் என்ன அர்த்தம், அமோனியம் நைட்ரேட் இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி பாருங்கள், கால்சியம் குளோரைடு உங்களுக்கு அதே மாதிரி தான். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஸ்லைட்லி இன்க்ரீசஸ். ஓகேங்களா, ஆனால் சோடியம் குளோரைடு பாருங்கள், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஆனால் இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன ஆகுது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் 10% தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சாலிபிலிட்டியானது இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ 0லேருந்து 100 செல்சியஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகுது, கொஞ்சமாக தான் உங்களுக்கு 10% தான் உங்களுக்கு சாலிபிலிட்டியானது இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஆனால் சீரிக் சல்ஃபேட் பாருங்கள்,
சீரிக் சல்ஃபேட் தான் Ce2SO4 ஓகேங்களா. இப்போ இந்த சீரிக் சல்ஃபேட் என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள். இந்த கர்வு பாருங்கள் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு வருதா. அப்போ கட்டாயம் என்ன அர்த்தம், சால்பிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அப்போ உங்களுக்கு சால்பிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, டெம்பரேச்சர் ஆனது இதுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. அப்போ சாலிபிலிட்டி டெம்பரேச்சரை வச்சுக்கிட்டு எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் நேச்சரை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் வேரியேஷன் நடக்குது அப்படின்றத இந்த கர்வ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதுலேருந்து நமக்கு 1 மார்க்ஸ் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இந்த சொல்யூட் ஆனது சாலிடாக இருக்குது. அந்த சாலிடானது உங்களுக்கு எண்டோதெர்மிக்காக இருந்ததுன்னு வச்சுக்கலாம். when you increasing the temperature the shift at the equilibrium லெஃப்ட் சைடு, அப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு மூவ் ஆகும். அப்போ சாலிபிலிட்டியானது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவே எக்ஸோதெர்மிக்காக இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீசஸ், த சாலிபிலிட்டி when increasing the temperature ஸோ சாலிபிலிட்டி இஸ் டிக்ரீசஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்கள் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு என்ன இருக்குது, டெம்பரேச்சர், ஒய் ஆக்சிஸில் சாலிபிலிட்டி. ஸோ இப்போ பாருங்கள் அமோனியம் நைட்ரேட்டு. ஸோ அமோனியம் நைட்ரேட்டு உங்களுக்கு பாருங்கள் ரைஸ் ஆகுது, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், திஸ் இஸ் அ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆனால் சாலிபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அடுத்த கேஸ் பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் NaCl பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். 10% மட்டும்தான் உங்களுக்கு வந்து NaCl வந்து ஹீட் எனர்ஜியை வாங்கிக்குது. ஆனால் 0 to 100 டிகிரி வரும்போது 10% தான் உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகுது. அதுக்கு மேலே ரைஸ் பண்ண வேணால் உங்களுக்கு வந்து சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ க்ரீன் கலரில் பாருங்கள் கால்சியம் குளோரைடு என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது, சடனாக இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் பாருங்கள் அப்படியே டிக்ரீஸ் ஆகி குறையுது. ஓகேங்களா. ஸோ இதுவும் உங்களுக்கு என்ன ஆகுது, ஆரம்ப ஸ்டேஜ் பாருங்கள் 60 சாலிபிலிட்டிலேருந்து ஃபைனல் ஸ்டேஜ் பாருங்கள் 125 வந்துடுச்சு இல்லைங்களா. அப்போ கண்டிப்பாக என்ன அர்த்தம், இது உங்களுக்கு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேங்களா. ஆனால் சீரியம் சல்ஃபேட் பாருங்கள் .9H2O கிறிஸ்டலின். ஸோ உங்களுக்கு இது மட்டும் என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த கர்வ் பாருங்கள் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது எக்ஸோதெர்மிக் 100 டைம்ஸ். ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகாது, உங்களுக்கு இதுக்கு டெம்பரேச்சர் கொடுத்தீங்க அப்படின்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகாது, டெம்பரேச்சர் உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ், கேசியஸ் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட். அப்போ சொல்யூட் ஆனது என்னது, கேஸு, அந்த சால்வெண்ட் ஆனது என்னது, லிக்விடு. அப்போ என்ன ஆகும், சொல்யூஷன் என்ன ஃபார்மில் இருக்கும், லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் 2 கேஸ் எடுத்துக்கிறாங்க, ஒன்று எண்டோதெர்மிக், இன்னொன்று எக்ஸோதெர்மிக். இப்போ எண்டோதெர்மிக் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ எண்டோதெர்மிக் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாகவே வந்து கேஸ் ஆனது சொல்யூட்டாக இருந்து சால்வெண்ட் ஆனது லிக்விடாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இது 2ம் சேர்ந்து சொல்யூஷனாக மாறிடும். அப்போ 2க்கும் இடையில் வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. நார்மல் டெம்பரேச்சரில். ஸோ கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு எப்படி இருக்கும், கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். சரி, இப்போ இது 2 எண்டோதெர்மிக் நேச்சராக இருக்குதுன்னு வச்சுங்களேன். சொல்யூட் ஆனது எண்டோதெர்மிக் நேச்சராக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அடுத்த கைனடிக் எனர்ஜி வந்து உங்களுக்கு ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியாக மாறிடும். ஸோ அப்போ சொல்யூஷனுடைய சாலிபிலிட்டி ஆனது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எப்போ, வென் solute in a gas, so that gas is a endothermic அப்படின்னும் போது உங்களுக்கு டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆவரேஜாக இருக்கும்போது, எப்போவுமே கைனடிக் எனர்ஜி அப்படின்னா மாலிகூல்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நகரும் போது உங்களுக்கு என்ன ஆகும், அப்போ ஒரு ஆட்டத்துலேருந்து இன்னொரு ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ்லேருந்து ஆட்டமானது எஸ்கேப் ஆகி போகுது. அந்த எஸ்கேப் ஆகி போகிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், கைனடிக் எனர்ஜின்றோம். ஓகேங்களா. அப்போ கைனடிக் எனர்ஜி எஸ்கேப் ஆகி போகுது அப்படின்னும் போது ரொம்ப ஆவரேஜாக போகுதுன்னா அப்போ கண்டிப்பாக என்ன அர்த்தம், ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸுக்கு மாறாது. ஓகேங்களா. ஸோ அப்போ சால்பிலிட்டியானது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் எப்போ, எண்டோதெர்மிக் நேச்சராக இருக்கும்போது சொல்யூட் ஆனது. ஸோ அதுவே எக்ஸோதெர்மிக்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ரொம்பவே வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான். சரிங்களா. கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு என்ன ஆகிடும், இன்க்ரீசஸ். சரிங்களா, இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் உங்களுக்கு
எக்ஸோதெர்மிக்காக இருந்து நீங்கள் டெம்பரேச்சர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொல்யூஷன் என்ன ஆகிடு டிசால்வ்டுலேருந்து உங்களுக்கு வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு ஐ மீன் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் டு பேக் மறுபடியும் திரும்பி வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதனுடைய ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம பார்ப்போம். நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. சோடா பாட்டிலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சத்தத்தோட உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எலிமினேட் ஆகும். ஏன்னா ஜென்ரலாகவே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எப்படி இருக்கும்? CO2 கேஸ் உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே கேஸ் ஃபார்மில் தான் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? டிசால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுவே CO2 கேஸ் என்னவா பண்ணுறோம்? லிக்விடாக மாற்றுறோம். அப்போ நார்மல் டெம்பரேச்சர் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது லிக்விட் ஃபார்ம்லேருந்து கேஸ் ஃபார்முக்கு ரிட்டர்ன் டு பேக். அப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் டு பேக் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? மறுபடியும் கேஸ் ஆகி எஸ்கேப் ஆகும். அதனால தான் அதனுடைய சத்தம் உங்களுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆக்சிஜன் ஆனது உங்களுக்கு O2 ஆனது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேஸாக இருக்கும். அது உங்களுக்கு வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். வாட்டர் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி என்னவா மாறிடுது? O2 லிக்விடு தான் மாறுது. இப்போ நீங்கள் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல்லேருந்து வரக்கூடிய ஹாட் வாட்டரை வந்து நீங்கள் ரிவரில் விட்டீங்க அப்படின்னா ரிவரில் இருக்கக்கூடிய கோல்டு வாட்டர் கூட அந்த ஹாட் வாட்டர் சேர்ந்து என்ன ஆகிடும்? உங்களுக்கு வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சரை விட நார்மல் சரௌண்டிங் டெம்பரேச்சரை விட உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லிக்விடாக இல்லாமல் கேஸாக வெளியே போயிடும். அப்போ அந்த வாட்டரில் உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஆக்சிஜன் வந்து பற்றாக்குறை ஆகிடும். ஸோ அப்போ அதுதான் சொல்லியிருக்காங்க, அக்வாட்டிக் லிவிங் சிஸ்டம் இஸ் லெஸ் சஸ்டைன்டு டியூ டு டிக்ரீசிங் அவைலபிலிட்டி ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எஃபெக்ட் ஃபார் ப்ரெஷர். உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும், ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கேஸ்லேருந்து லிக்விடாக மாறும். இந்த டயக்ராம் அதான் சொல்லுது பாருங்கள். இங்கே பாருங்கள், கேசியஸ் மாலிகுல்ஸ் நிறைய இருக்கா. இப்போ என்ன ஆகுது? ஒரு பிஸ்டனை வச்சு இங்கே தள்ளுறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் கேஸ் ஃபார்ம்லேருந்து லிக்விட் ஃபார்முக்கு போகுது. சரிங்களா? சொல்லியிருக்கேன் பாருங்கள், அண்டர் நார்மல் கண்டிஷன் உங்களுக்கு எவ்வளோ கேஸஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. அண்டர் ப்ரெஷர் த மோர் கேஸ் மாலிகுல்ஸ் ஆர் சால்யூபிள் அட் ஹையர் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ அப்போ கேசியஸ் ஸ்டேட்டில் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகரித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரியாக்டன் சைட்லேருந்து ப்ராடக்ட் சைடுக்கு உங்களுக்கு மாறும். அப்போ சொல்யூஷன் உங்களுக்கு அதிகமாகும். சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட்லேருந்து இஸ் கன்வெர்டட் இன்டு சொல்யூஷன் ஸ்டேட். அப்போ சாலிபிலிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பாருங்கள், கேசியஸ் ஸ்டேட் சொல்யூட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸோதெர்மிக்கில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதுவே உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேசியஸ் ஸ்டேட்லேருந்து இஸ் கன்வெர்டட் இன்டு சாலிபிலிட்டி ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ என்னெல்லாம் டாபிக் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னா, ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டட் தி solubility of the solute and the various solubility of salt. அதனுடைய சால்ட்டை பார்த்தோம். ஸோ அதில் வந்து சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சாலிட் சொல்யூட்டில் உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிபிலிட்டியானது இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா சாலிபிலிட்டியானது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டாபிக் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ தென் அது இல்லாமல் ஸ்டாண்டர்டு சொல்யூஷனை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேவா?